வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சியின் திரு எஸ்.ஆர். சேகர் அவர்களும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திரு ஆளூர் ஷானவாஸ் அவர்களும் பங்கேற்கிறாங்க. வணக்கம். காவிரி விவகாரத்தில் தமிழகம் வஞ்சிக்கப்படாது அப்படின்னு அமித்ஷாவை சந்தித்த பிறகு தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டி கொடுத்துருக்காங்க. பொன் ராதாகிருஷ்ணன், இலகணேசன், தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் முக்கிய தலைவர்கள்லாம் போய் நேற்று அமித்ஷாவை சந்திச்சிருக்கிறாங்க. அதன் பிறகு இந்த பேட்டியை கொடுத்துருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போ இந்த காவிரி விவகாரத்தில் கடந்த ஒரு வார காலமாக அநியாயமாக, அராஜகமாக, அக்கிரமமாக பாரதிய ஜனதா கட்சியின் மீது அமிலம் வீசப்படுகிறது. எதற்கு சொல்கிறீங்கன்னா, இந்த இதில் மிக அழகாக காவிரி விவகாரத்தில் நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்பதே தமிழக பாஜகவின் நிலைப்பாடாகும்னு சொல்லி தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லியிருக்காங்க. இப்போ பக்ரா பியாஜ் நதிநீர் மேலாண்மை திட்டத்தில் இது நீர் மேலாண்மைக்கான சட்டம் இயற்றப்பட்டு 6 மாநிலங்களிலே போகக்கூடிய இது. அந்த சட்டம் பாராளுமன்றத்தில் இயற்றப்பட்டதற்கு பிறகு அந்த மாநிலங்களுக்குள்ள அவங்களுடைய கோரிக்கைகளை செயல்படுத்த முடிந்தது. கிருஷ்ணா நதி மகாராஷ்டிரம், கர்நாடகம், ஆந்திரா, அங்கேயும் இதே மாதிரி. கோதாவரி ஆந்திரா, தெலுங்கானா, இந்த மாநிலங்களிலெல்லாம் இந்த மாதிரி சட்டம் இயற்றப்பட்டு அது சட்டமே அந்தஸ்து கொடுக்கப்பட்ட பிறகு அந்த அவங்களுடைய தீர்வுகளுக்கு அப்போ தான் மரியாதையும் செயல்பாடும் கிடைச்சிருக்கு. ஒரே ஒரு உதாரணம், சுப்ரீம் கோர்ட் மிக அழகாக, வலிமையாக, ஆணித்தரமாக கர்நாடகாவுக்கு இவ்வளோ தண்ணி தரணும்னு சொல்லிச்சு. கர்நாடகா தூக்கி எரிஞ்சிடுச்சு. எந்த விதமான இதில் நம்ம எக்கச்சக்கமாக போராடணும், ஒன்றுமே நடக்கலை. இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய மேலாண்மை திட்டங்கள் அல்லது காவிரி மேலாண்மை வாரியம் இந்த மாதிரி அமைத்தா அதுக்கு அவ்வளோதான் கதி. அந்த மாநிலம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்பதை அது நிரூபித்து காண்பிச்சிருக்கிறது. ஆனால் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க முடியாது, செய்தே ஆக வேண்டும் என்கின்ற ஒரு சட்டபூர்வமான அந்தஸ்தை கொடுக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியின் மத்திய அரசாங்கம் முயற்சி எடுத்ததற்கு என்ன விமர்சனங்கள்? எந்த ஒரு காலகட்டத்திலும் எந்த ஒரு இடத்திலும் மேலாண்மை வாரியம் அமைக்க முடியாது என்று நாங்கள் சொல்லவில்லை, அமைப்போம் என்று தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அந்த நிலைமையில இப்படியாக ஒரு குற்றச்சாட்டு. ஆனால் எதற்காக சொல்லுகிறார்கள்? முழுக்க முழுக்க அரசியல் நோக்கத்திற்காக. இந்த மாதிரியாக இப்போது ரொம்ப கிளியரா தமிழிசை சொல்லியிருக்காங்க, நிரந்தர ஏற்பாடு, நிரந்தர தீர்வு. சுப்ரீம் கோர்ட் சொன்னதற்கு பிறகு கூட கர்நாடகம் அசையவில்லை. அது தொடரும். இப்போது இருக்கிற ஏற்பாடு இருக்குமே. ஆனால் ஏற்கனவே 3 மாநிலங்களிலே வெற்றிகரமான திட்டமாக இது இருக்கிறது. சட்ட அந்தஸ்து கொடுக்கப்பட்ட பிறகு சட்ட அந்தஸ்து மட்டுமே இதற்கு கொடுக்க முடியும். அப்படி கொடுத்தால் தான் இது செயல்படும். இதுதான் பாரதிய ஜனதா கட்சி நிலைப்பாடு. இதுல மேலாண்மை வாரியம் அமைக்க முடியாது என்று பாரதிய ஜனதா கட்சி சொன்னதாக சொல்லுகின்ற குற்றச்சாட்டுகள் அநியாயமானது, உண்மைக்கு புறம்பார். அமித்ஷாவை ஏன் சந்திச்சாங்க? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம், குறிப்பாக அரசியல் கட்சிகள் பாரதிய ஜனதா கட்சி மீது அநியாயமான குற்றச்சாட்டுகளை சுமத்தி மேலாண்மை வாரியம் அமைக்க முடியாது என்று சொன்னதாக, அது சொல்லாத எந்த இடத்திலையும் வார்த்தையாக செயல்பாட்டாக எந்த இடத்திலையும் சொல்லாத ஒரு விஷயத்தை சொன்னதாக குற்றச்சாட்டுகின்ற போது அதிக அழுத்தம். மேலாண்மை வாரியம் அமைக்க முடியாது அப்படின்னு சொல்லல, அதே மாதிரி எப்போ அமைப்போம் அப்படிங்கறதையும் சொல்லலையே. காவிரி மேலாண்மை வாரியம் எப்போ அமைக்க முடியும்? இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சட்ட அந்தஸ்து பெற வேண்டும் என்றால் என்ன பண்ணணும்? பாராளுமன்றம் கூட வேண்டும். பாராளுமன்றம் கூடுகின்ற போது இப்போது பேசுகிறார்களே, காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி முடியாது என்று சொல்லிவிட்டதாக சொல்லுகிறார்களே திமுக, கம்யூனிஸ்டுகள், தமிழகத்தில் இருக்கிற கட்சிகள், இவர்களெல்லாம் மத்தியிலே பாராளுமன்றத்தில் அங்கம் வகிக்கிறார்கள் அல்லவா? அவர்களெல்லாம் சேர்ந்து மற்ற மாநிலங்களிலே அவர்களுடைய மிகுந்த செல்வாக்கை, வலிமையை பயன்படுத்தி, ஏன்னா இங்கே அதிகமாக பேசுறாங்கல்ல, அங்க போய் அவர்கள் எல்லாம் செயல்படுத்தி இந்த காவிரி மேலாண்மைக்கு நீங்கள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்காதீர்கள் என பாரதிய ஜனதா கட்சி ஆதரவு. ஆனாலும் ராஜ்யசபாவில இல்ல, அங்க தோற்கடிக்கப்படலாம். அப்ப அதுக்கு நீங்க மொபைலைஸ் பண்ணுங்க, செய்யுங்க, அப்போது இது நிறைவேறும். ஆகவே அப்போது மட்டுமே நிறைவேற முடியும். அதனால் பாராளுமன்றம் கூடுகின்ற போது பாரதிய ஜனதா கட்சி இதை கையில் எடுக்கும். நீங்க எப்படி பாக்க? தமிழகம் வஞ்சிக்கப்படாதுன்னு சொல்லியிருக்காங்க. தமிழகம் எதில் வஞ்சிக்கப்படவில்லை என்பதுதான் இப்போ கேள்வியே. தமிழ்நாட்டினுடைய நீராதார பிரச்சனைகள் அத்தனையிலும் தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டு விட்டது. காவிரியில் கூட நாம் டெல்டா மாவட்டங்கள் பகுதிகள்
3 போகம் விளைவித்து கொண்டிருந்த பகுதியில் இன்னைக்கு 1 போகமாக அது சுருங்கி போகிற அளவுக்கு அது வந்துருச்சு. அப்படின்னாலே அது வஞ்சிக்கப்பட்டுன்னு அர்த்தம். விவசாயிகள் தற்கொலை, விவசாயிகள் தங்களுடைய வாழ்க்கையை முடித்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நிலைமை இருக்குது. இப்போ போராடி பெறுகிற, சட்ட ரீதியாக போராடி பெறுகிற இந்த குறைந்தபட்ச தண்ணீர் கூட கடைமடைக்கு சேர முடியாத அளவுக்கு அது ஒரு பயனற்று போகக்கூடிய தண்ணீராக மாறி போய் நிற்குது. எனவே வஞ்சிக்கப்பட்டாச்சு. இதில் மட்டும் இல்லை, பல்வேறு பிரச்சனைகளில் தமிழ்நாட்டிற்கு என்று தனித்துவமான அனைத்து பிரச்சனைகள்லையும் தமிழகம் மேலிருந்து கொடுக்கப்படுகிற அழுத்தத்தின் காரணமாகவும் மேலே எடுக்கிற முடிவின் காரணமாகவும் தொடர்ந்து வஞ்சிக்கப்படுகிறது. அது 7 தமிழர் விடுதலையாக இருந்தாலும், அது ஜல்லிக்கட்டாக இருந்தாலும், அது சேது சமுத்திர திட்டமாக இருந்தாலும், அது அனைத்து சாதியினரும் அர்ச்சராகலாம் என்கிற தமிழ்நாட்டினுடைய சமூக நீதி கொள்கையாக இருந்தாலும், அனைத்திலுமே தமிழ்நாடு தன்னுடைய முடிவை எடுக்க முடியல. எல்லாத்திலையும் வஞ்சிக்கப்பட்டாச்சு. இது காவிரி என்பது விவசாயிகள் நேரடியாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. இது இந்திய விவசாயிகளுடைய பிரச்சனை, இந்திய வேளாண்மை துறை சார்ந்த ஒரு பிரச்சனையா இருக்குது. இங்க குடிக்க தண்ணி வேணும்னு நம்ம கேட்டுட்டு இருக்கல, சோறு பொங்கணும், நெல் விளைவிக்கணும், பயிர் விளைவிக்கணும் என்பதற்காக விவசாயிகள் போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலுக்காக தமிழ்நாடு அந்த குரலை ஓங்கி ஒலிக்குது. இந்த நேரத்தில் மத்திய அரசு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைன்னு எதையாவது ஒன்றை எடுத்திருக்கிறதா இந்த விஷயத்துல? இப்ப மேலாண்மை வாரியம் அமைக்க முடியாது என்று ஒரு வார்த்தை அளவுல, அதாவது ஒரு வார்த்தை விளையாட்டு விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இப்ப முடியாது நாங்க சொல்லல, அமைக்க முடியாது. அதுதான் சொல்றேன். அப்பனா எப்ப முடியும் சொல்லல, அதாவது எப்போதுமே சொல்லல முடியாது. சரி, எப்ப முடியும் சொல்லுங்க. எப்ப முடியும் நீங்க சொல்லுங்க. நாங்க முடிவெடுக்க வேண்டிய இடத்தில் இருப்பது மத்திய அரசு. நீங்க பேசக்கூடியதுல ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுங்க. சட்ட அந்தஸ்து எப்ப கொடுப்பீங்க? இன்னைக்கு கொடுக்க முடியும்? பாராளுமன்றம் கூடுகின்ற போதுதான் கொடுக்க முடியும். பாராளுமன்றத்தில் அதை மசோதாவாக கொண்டு வந்து தான் செய்ய முடியும். அப்போதுதான் செய்ய முடியும். அதை சொன்னா எப்பன்னு கேக்குறீங்க? பாராளுமன்றம் கூடுகின்ற போது செய்வோம். சரி, நீர்வளத்துறை செயலாளர் சசிசேகர் விரைவில் அமைக்கப்படும் நடவடிக்கை தொடங்கி விட்டதுன்னு எந்த அடிப்படையில் சொன்னாரு? மத்திய அரசினுடைய ஒப்புதல் இல்லாம அப்படி சொல்ல முடியுமா? அவங்க தவறு நேர்ந்துட்டதுன்னு உச்சநீதிமன்றத்திலே சொல்லி. அதான் கேக்குறேன். அப்ப தவறு அந்த இடைப்பட்ட 3 நாட்களுக்குள் ஒரு ஜிம் சாங்கா நடக்க வேண்டிய தேவை என்ன? அரசியல் ரீதியாக தமிழ்நாடு இது அரசியலா பார்க்கல, தமிழ்நாட்டில் இருக்க கட்சிகள் இது அரசியலுக்காக செய்யல. மத்திய அரசு கர்நாடகத்தில் இன்றைக்கு பாரதிய ஜனதா ஆட்சியை பிடிக்க வேண்டிய தேவை இருப்பதனால் அந்த நிலை கருதி இவர்களுடைய நிலைப்பாட்டில் மாற்றம் வந்திருக்குது. அப்போ இங்க நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டது அமைக்க முடியாது என்கிற நிலையிலிருந்து ஒரு நிலையை எடுத்திருப்பது மத்திய அரசு தான், பாஜக தான். தூங்குவதாக ஒன்றும் செய்ய முடியாது. 3 மாநில 3 நதிநீர் திட்டங்களுடைய விஷயத்தை சொல்லியிருக்கோம். சட்ட அந்தஸ்து இருந்தால் தான் நிரந்தரமாக தீர்வுன்னு சொல்லியிருக்கோம். எதற்காக பாரதிய ஜனதா கட்சி மேல திட்டுங்க, கண்ணாபனான்னு திட்டுங்க, என்ன திட்டுங்க, இதை வைத்து சொல்லுவது என்பது உங்களை எக்ஸ்போஸ் பண்ணிரும். ஏன்னா கரெக்டா செஞ்சுட்டு இருக்கோம். அடுத்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர்ல கொண்டுட்டு வருவோம்னு மத்திய அரசு சொல்லலாமே, அந்த கருத்தை கூட சொல்லவே இல்லை. வரிசையாக விரைவில் தீர்வுன்னு சொல்றோம். அதாவது நம்மளுடைய நாம அந்தந்த விஷயங்கள் வெளியே வரும். இப்போதைக்கு மத்திய அரசுடைய சார்பாக வருகின்ற பாராளுமன்றத்தில் இதை நாங்கள் நிறைவேற்றுவோம்னு நான் சொல்ல முடியாது. இரண்டாவதாக இப்ப ஷானவாஸ் மிகப்பெரிய கவலைகளை தெரிவித்தார். கடைமடைக்கு தண்ணீர் போகவில்லை. எத்தனை ஆண்டுகளாக? 69 ஆண்டுகளாக. எத்தனை அரசுகள்? இவர்களோடு கூட்டணியில் இவர்களோடு ஆதரவு தெரிவித்த பல்வேறு அரசுகள். இத்தனை பெரிய கவலையெல்லாம் சேர்த்து பாரதிய ஜனதா கட்சியின் தலையிலே வைத்து நாளை காலையிலே நிறைவேறும் என்று எதிர்பார்ப்பதை நாங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறோம். அவ்வளவு பெரிய நம்பிக்கை எங்கள் மீது இருக்கிறது. அந்த நம்பிக்கையை நிறைவேற்றுவோம். தமிழிசையோட ஸ்டேட்மெண்ட்ல தற்போதுள்ள சூழ்நிலையில் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க முடியாவிட்டாலும் அதற்கான பணிகளை மேற்கொள்வதற்காக உயர்நிலை தொழில்நுட்ப குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழு ஞாயிற்றுக்கிழமை ஆய்வு இங்கே தமிழகத்தில் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே கர்நாடகாவில் முடிச்சுட்டாங்க. இந்த மாதிரி ஒரு குழுவை போடணும்னு நீர்வளத்துறை அமைச்சர் உமா பாரதி தலைமையில் கூட்டம் நடக்கிற போது கர்நாடகா இந்த ப்ரொபோசலை வைக்குது. தமிழக அரசு அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்குது. இப்ப திருப்பியும் உச்சநீதிமன்றமும் காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பு தொடர்பான அந்த உத்தரவை நிறுத்தி வச்சுட்டு இப்ப இந்த குழுவை அமைச்சிருக்கிறாங்க, இவங்க ஆய்வு செய்யறாங்க. இப்ப இது எல்லாமே பார்க்கிற போது காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கான அந்த பணிகளை காலதாமதப்படுத்துவதற்கான ஒரு முயற்சிகளை மத்திய அரசு மேற்கொள்வதாக தானே குற்றச்சாட்டு. மத்திய அரசு எப்படி மேற்கொள்கிறது? முதல்ல மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கு இந்த தடை சட்டப்பூர்வ அந்தஸ்துங்கிறது ஒன்று. இரண்டாவது, இடைக்காலமாக சூப்பர்வைசரி கமிட்டி அமைச்சோம். சூப்பர்வைசரி கமிட்டி 2 அல்லது 3 முறை கூடியது. 3 முறையில் தமிழ்நாடு இதில் பங்கு கொள்ளவில்லை. கர்நாடகா அதை அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு அதுவும் போகல. அப்போ நம்மளுடைய கோரிக்கைகளை வலியுறுத்துவதற்கு நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தை நாம் பயன்படுத்தி கொள்ளவில்லை. அதாவது வித்தவுட் ப்ரிஜுடிஸ் டு போத் த பார்ட்டிஸ்ன்னு நீதிமன்றத்தில் ஒன்று சொல்வார்கள். நாங்கள் உங்களுடைய அமைப்பினுடைய தலைவரே ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்கு ஒரு அமௌண்ட் கோர்ட்டில் வச்சிருக்காரு. அதாவது இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, இருந்தாலும் நான் என்னுடைய நம்பிக்கையை தெரிவிப்பதற்காக. அதே மாதிரியாக
நாம வந்து மேலாண்மை வாரியத்துக்கு ரெண்டாவது நோ காம்ப்ரமைஸ். ஆனால் இருக்கக்கூடிய இந்த சூப்பர்வைசரி கமிட்டி அப்பப்ப வரக்கூடிய தண்ணீர் அந்த அந்த தீர்வு நிறைவேறுகின்ற வரை இதை நம்ம பயன்படுத்தி இருக்கலாம், பயன்படுத்தல. இப்ப கர்நாடகா தன்னுடைய பங்கில் அது அவங்களுடைய மாநிலத்தினுடைய பிரச்சனை. நாம வந்து அந்த நதியில் அந்த அணையில தண்ணீர் இருக்கிறதா இல்லையா என்பதை தெரிந்து கொண்டு தண்ணி இருக்கிறதை வைத்துக் கொண்டு அவர்கள் செயல்படவில்லை என்பது நம்முடைய குற்றச்சாட்டு. இப்ப அதை ஆதாரபூர்வமாக நாம செய்யும் என்றால் அதற்காக தான் இந்த கமிட்டி இப்போது இருக்கிறது. இந்த கமிட்டியை தமிழகம் வந்து பங்கு கொள்ள தயாராக இல்லை. நான் சொல்வது என்னவென்றால், ஆப்பர்ச்சுனிட்டிஸை முழுவதும் பயன்படுத்தி கொண்டு நாம் எதிர்பார்க்கின்ற எந்த கோலோ அந்த கோலை நோக்கி நாம் செயல்பட்டோமேயானால் அது வருகின்ற வரை இந்த தமிழகம் தண்ணீர் இல்லாமல் தள்ளாடாது, வறட்சியிலே வாடாது. அந்த ஒரு சூழ்நிலை ஏற்படுத்த வேண்டும். இதெல்லாம் யார் சொல்லுவது? இதை சொன்னால் பாரதிய ஜனதா கட்சி இதற்கு எதிர்ப்பு, பாரதிய ஜனதா கட்சி கர்நாடகத்துக்கு ஆதரவு, மத்திய அரசு செயல்படவில்லை, இப்படி கண்மூடித்தனமான குற்றச்சாட்டுகளை சொல்லுகிறார்கள். இந்த குழு கொடுக்கிற அறிக்கையின் அடிப்படையில் காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் சொல்றாங்க. தண்ணீர் கிடைப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்றாங்க. தமிழிசை, அதாவது கர்நாடகம் தங்கள் தரப்பு வாதம் என்று எதையெல்லாம் வைத்ததோ அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு தமிழ்நாடு வைத்த வாதங்கள் மறுக்கப்பட்டு தொடர்ந்து தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது. உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு இந்த மத்திய அரசு வந்து இந்த பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் ஊடகங்களில் பேட்டி கொடுக்கும்போது என்ன சொன்னாங்க? வழக்கு இருக்கிறது, வழக்கு இருப்பதனால் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கல, அதுதான் காரணம். நீதிமன்றத்தில் அந்த தடை நீங்கிருச்சுன்னா, தடையே இல்லை, வழக்கு தான் இருக்குது, அந்த பிரச்சனையில் ஒரு முடிவு வந்துருச்சுன்னா உடனே அமைப்போம்னு தான் எல்லாரும் பேசினாங்க. கடந்த ஒரு மாதத்திற்கு முன்னால் உள்ள அத்தனை ஃபைலை நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் இவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தது. இன்னைக்கு வந்து வேற பேசுகிறாங்க. அப்போ நீதிமன்றமே சொல்லிருச்சு இதுல தடையெல்லாம் ஒண்ணு இல்லையா, நீங்க தாராளமா அமைக்கலாமே அப்படி என்று சொன்னது மட்டுமல்ல, கெடு விதிக்கிறது நீதிமன்றம், இத்தனை நாட்களுக்குள் இது அமையுங்க என்று. அந்த அளவுக்கு நீதிமன்றம் இறங்கி வருது. இப்ப என்ன சொல்றாங்க? இதுல நீங்க தலையிட முடியாது, நீதிமன்றம் இதுல வந்து தலையிட முடியாது, நீதிமன்றம் வந்து அரசுக்கு வந்து ஆணை பிறப்பிக்க முடியாது என்று இப்போது வேறு ஒரு குரலில் பேசுகிறார்கள். அப்போ அமைக்க வேண்டும் என்று சட்டப்பூர்வமான அவைகள் தான் சொல்லியிருக்குது, நடுவர் மன்றம் சொல்லியிருக்குது. இப்ப விரைவில் அப்படின்னா அந்த விரைவிலுக்கு என்ன வரையறை? இப்போ 40 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்கிற பிரச்சனை காவிரி பிரச்சனை. நடுவர் மன்றம் வந்து தீர்ப்பு சொல்லி 10 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அது அரசிதழில் வெளியிடுவதற்கு 8 ஆண்டுகளுக்கு மேல ஆயிடுச்சு. அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல காலதாமதம் ஆவதனால் இங்க என்ன நடக்குதும்? அப்ப நம்ம எதற்கு கேட்கிறோம்? நம்ம விவசாயத்திற்கு தண்ணி கேட்கிறோம், பயிர் விளைவிக்க தண்ணி கேட்கிறோம். அது தடைபட்டு போய் பல ஆண்டுகள் சட்ட போராட்டம் நடத்தி இப்படியே காலம் கடந்து போயிட்டு இருக்குதுன்னா அது வந்து அந்த பிரச்சனையை நீர்த்து போக செய்து வஞ்சிக்கப்படுகிற ஒரு நிலைக்கு கொண்டு போகுதுங்கிறதுனால தான் நம்ம விரைந்த தீர்வை கேட்கிறோம். அந்த விரைந்த தீர்வுக்கான வழிகாட்டுதல் முழுவதையும் சட்ட ரீதியாக கொடுக்கப்பட்ட பிறகும் மீண்டும் 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 அந்த பேச்சுவார்த்தைக்கு, ஆய்வுக்கு நிபுணர் குழு அனுப்புறது என்று தேவையில்லாத அடுத்தடுத்த ஒரு திசை திருப்பக்கூடிய நிகழ்ச்சிகள் தான் நடந்துகிட்டு இருக்கு. ஒரே ஒரு பதில் சொல்லுறேன். இது தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியின் ஸ்டாண்ட் வந்து எப்படி தொடர்ந்து தமிழகத்தினுடைய தண்ணீர் தேவையை நிறைவேற்ற வேண்டும், மேலாண்மை வாரியம் அமைத்து சட்டபூர்வமாக அமைத்து அது கர்நாடகா கேள்வி எடுக்க முடியாமல் நாம் சொல்லுவது. இப்போ வந்து ஒரு கமிட்டி போகுது அங்கே போய் பார்க்கறதுக்கு, மேலாண்மை வாரியம் சட்டபூர்வம் அந்த அப்படியே இல்லை, நமக்கே அந்த ரைட்டு உண்டு, செய்தே ஆக வேண்டும். இப்ப ஷானவாஸ் பேசின விஷயங்களை தொடர்ந்து அதே மாதிரியாக அவர்கள் அவருடைய ஸ்டாண்ட்ல கரெக்டா இருக்காங்க. என்ன பிஜேபி செய்யல, மத்திய அரசு செய்யல, ஆக எல்லாமே வெளிப்படையாக இருக்கிறது. இன்றைக்கு இந்த சட்டபூர்வ அந்தஸ்து கொடுத்தால் மட்டுமே இதற்கு முழு உரிமை கிடைக்கும், முழு வலிமை கிடைக்கும், முழு சக்தி கிடைக்கும் என்பது தெரிந்த விஷயம். அதற்கு பிறகும் இவர்கள் எப்படி பேசுகிறார்கள் அப்படின்னா என்ன அதுல வைக்கக்கூடிய கேள்வி என்னன்னா, அது எப்ப நீங்க செய்ய போறீங்க? அடுத்த நாடாளுமன்ற இப்ப எதிர்கட்சிகள் தரப்புல இருந்து நீங்க கொண்டுட்டு வரணும்னு சொல்றதையோ உங்களுடைய நோக்கத்தையோ அவங்க கேள்வி கேட்கவே இல்லை. சட்ட ரீதியான ஒரு பலம் வாய்ந்த அமைப்பாக காவிரி மேலாண்மை வாரியம் வந்தாதான் தண்ணியை விட முடியும், அதற்கான உத்தரவை பிறப்பிக்க முடியும். எப்ப நீங்க செய்ய போறீங்க? இல்ல நான் அமைப்பை எப்ப உருவாக்க போறீங்க? ஆக்க பொறுத்தவர்கள் ஆற பொறுக்கட்டும். இவர்கள் இத்தனை ஆண்டு காலங்கள் பேசி பேசி இவர்களுக்கு ஒன்றுமே நடக்காத போது பேசின உடனே நடக்கின்ற ஒரு அரசாங்கம் வந்திருக்கிறது. அதற்கு ஆதரவு தெரிவிங்கள், அதனுடைய ஆக்கப்பூர்வமான குற்றச்சாட்டுகளை சுமத்துங்கள். அநியாயமான வக்கிரமான குற்றச்சாட்டுகளை சுமத்தி உங்களுடைய எண்ணங்களை திருப்தி செய்து கொள்ளாதீர்கள். தமிழக மக்களுக்கு வேண்டிய விஷயங்களை தருவதற்கு பாஜக தயாராக இருக்கின்ற போது அதற்கு வலு சேர்க்கின்ற மாதிரி ஆதரவு கொடுங்க. அதாவது பேசி பேசி எதுவுமே நடக்கலன்னு இல்லை, பேசி பேசி சட்ட ரீதியாக போராடி தமிழ்நாட்டிற்கு தான் அனைத்தும் சட்ட ரீதியான சாதகமான நிலை இருக்கிறது. சாதகமான என்று சொல்வதை விட நீதியின் பக்கம் நிற்கிறது. சட்ட ரீதியான விஷயங்கள்ல நடுவர் மன்றம் எதிராக இருக்குதா தமிழ்நாட்டிற்கு? உச்ச நீதிமன்ற தீர்ப்பு எதிராக இருக்கா?
அப்ப சட்ட ரீதியாக இதுல என்ன இடையூறு இருக்குதுன்னு கேட்கிறேன். எந்த இடையூறும் இல்ல. உச்சநீதிமன்றம் சொன்னதுக்கு பிறகு அதை தாண்டி ஒண்ணு இல்ல. ஜல்லிக்கட்டு விஷயத்துல உச்சநீதிமன்றம் சொன்னது தமிழ்நாடு கட்டுப்பட்டுச்சா இல்லையா? அனைத்து சாதியினர் அர்ச்சகராக விஷயத்துல உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை சொல்லுது, தமிழ்நாடு கட்டுப்பட்டுதா இல்லையா? அப்போ உச்சநீதிமன்றம் தமிழ்நாடு தொடர்பாக வழங்குகிற அத்தனை தீர்ப்பிலும் தமிழ்நாடு கட்டுப்படுது. வந்து நீங்க நடத்தக்கூடாது, அரசே கலைப்பம்னு உச்சநீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்தது சேது சமுத்திர திட்டத்துல. கட்டுப்பட்டுச்சா இல்லையா தமிழ்நாடு? அப்ப தமிழ்நாடு சட்டத்தை மதிக்கிறது, நியாயம் கட்டுப்படுது. கர்நாடகா மதிக்கவில்லை. அப்போ மதிக்காதவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து தமிழ்நாட்டுக்கு நீதி வழங்க வேண்டிய பொறுப்பு மத்திய அரசு இருக்குதுல்ல. நீதிமன்றமே 3 மாதம் சொன்னுச்சு, அப்புறம் 4 நாட்கள் சொன்னுச்சு. இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லக்கூடிய அந்த ஸ்டாண்டை எடுத்துக்கிட்ட மாதிரி தானே தெரியுது. நீதிமன்றமே திருப்பி அறிவுறுத்தவே இல்லையே. இல்ல இந்த நீங்க சொல்லக்கூடிய இந்த கோரிக்கையை நாங்க ஏத்துக்க மாட்டோம், நாடாளுமன்ற இரு அவைகள்லையும் நீங்க கூடி முடிவெடுக்கணுங்கிறத ஏத்துக்க மாட்டோம், நீங்க அமைங்கன்னு சொல்லவே இல்லையே. அதுதான் தமிழ்நாட்டிற்கு வந்திருக்கிற சாபக்கேடு. ஒரு பிரச்சனையில ஒரு வழிகாட்டுதலை கொடுத்த பிறகு அதை நடைமுறைப்படுத்த வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய அரசு அதை செய்யல. நீதிமன்றம் தன்னுடைய நிலைப்பாடை மாற்றிக்க வேண்டிய வழக்கு விசாரணை. நல்ல ஒரு ஸ்போக்ஸ் பர்சனாக இருக்கக்கூடிய ஷானவாஸ் ஏன் அரசியல் ரீதியாக வெறும் அரசியல் மட்டுமே பேசுகிறார்? அரசியலே கிடையாது, சட்ட ரீதியை மதிக்கிறதுங்கிறாரு. சுப்ரீம் கோர்ட் இவ்வளவு சொல்லி இருக்கிறது என்றார். சட்டபூர்வமான கொடுப்பதற்கு தான் நாம் இதை செய்கிறோம் என்பதை வரக்கூடிய வாரத்தில் மீண்டும் உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு வருகிறது. அப்போ உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுகிறதுன்னு பார்ப்போம். அரசின் செயல்பாடுகளை விமர்சித்தால் ஒழுங்கு நடவடிக்கை அப்படின்னு மத்திய அரசு ஊழியர்கள் சங்கங்களுக்கு மத்திய அரசு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. எந்த ஊழியரும் வானொலி, தொலைக்காட்சி, மின்னணு ஊடகம் மூலம் தன்னுடைய பேரிலோ இல்லது பேரை தெரிவிக்காமலோ இல்ல கற்பனை பேரிலோ இல்ல மற்ற பேர்களையோ அரசுடைய கொள்கைகளை, செயல்பாடுகளை விமர்சித்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கு. எப்படி புரிஞ்சுக்கிறது? அது அந்த அறிக்கையில இன்னொன்றும் தெளிவா இருக்குது. ஊழியர் சங்கங்களுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கணும்னா, இந்த ஊழியர்களுடைய நலனை மேம்படுத்துவது தொடர்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு வரி இருக்குது. இப்போ ஊழியர்களுடைய நலனுக்கு எதிராக மத்திய அரசு ஒரு சட்டம் இயற்றுகிறது, முதலாளிகளுக்கு ஆதரவாக மத்திய அரசினுடைய நடவடிக்கைகள் அமைந்திருக்கிறது, ஊழியர்களுடைய முன்னேற்றத்தை பாதிக்கிற வகையில் மத்திய அரசினுடைய போக்கு அமைந்திருக்கிறது, அரசினுடைய போக்கு அமைந்திருக்கிறதுனா அதை எதிர்த்து அந்த ஊழியர்களுடைய நலனுக்காக போராடுவதும் கருத்தை தெரிவிப்பதும் தானே ஒரு சங்கத்தினுடைய செயல்பாடா இருக்க முடியும். அரசுகிட்டே தானே தெரிவிக்கணும். அதுதான் நான் சொல்ல வரேன். அப்ப அரசை விமர்சிக்காமல் போராட்ட களத்தில் அரசினுடைய தவறான போக்கை கண்டிக்காமல் எப்படி ஒரு தீர்வை கேட்க முடியும்? அப்போ ஒரு தீர்வை நோக்கி கேட்பதில் கூட போராட்டம் என்பது ஒரு வழிமுறை, ஜனநாயகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அற வழிமுறை அது. அப்ப அந்த வழிமுறையில் நின்று தான் பேசுறாங்க. யாரும் அரசை கொச்சப்படுத்தல, அரசை இழிவுபடுத்தல. அரசை நோக்கி விமர்சனம் என்பதை கூட செய்யக்கூடாதுன்னா அப்ப விமர்சனத்தை ஏற்கிற மனநிலை அரசுக்கு இல்லைன்னு தான் இதை காட்டுது. விமர்சனத்தை ஏற்கிற மனநிலை வேணும். அது யாராக இருந்தாலும், எந்த அரசாக இருந்தாலும். விமர்சனத்தை ஏற்றுக்கொள்ளாத அரசு என்பது அது குரல்ல சொன்ன மாதிரி இடித்துரைப்பார் இல்லாத மன்னனுக்கு என்ன கதிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ இடித்துரைப்பார் பாதிக்கப்படக்கூடியவர்களும் சொல்லத்தான் செய்வாங்க. நீங்க நேரடியாக அரசினுடைய நடவடிக்கைகளில் பாதிக்கப்படக்கூடியவர்கள் இன்னைக்கு பெரும்பாலும் சாதாரண ஊழியர்களாக தான் இருக்காங்க. சாதாரணவர்களை தான் பெரிதும் அரசினுடைய திட்டங்கள் பாதிக்குது. அப்போ அந்த இடத்துல தங்களுடைய பாதிப்புக்கு எதிராக அரசை நோக்கி கேள்வி கேட்கிற, அரசை நோக்கி விமர்சிக்கிற உரிமை ஒவ்வொரு குடிமகனுக்கும் உண்டு. அப்போ ஒரு குடிமகனுக்கு வழங்கப்பட்டிருக்கிற அந்த கருத்துரிமைக்கே ஒரு சவால் விடக்கூடிய வகையில் இந்த எச்சரிக்கை அமைந்திருக்கிறது. நீங்க எப்படி பாக்குறீங்க? கருத்துரிமைக்கெல்லாம் சவால் இல்லை, இது ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான விஷயம். இதில் சென்ட்ரல் எக்ஸைஸு மற்றும் அந்த அதில் ஒரு சங்கத்தினுடைய கூட்டத்தில் பேசுகின்ற போது மத்திய நிதியமைச்சகத்திலிருந்து இந்த தாக்கீது வந்திருக்கு. குறிப்பாக மத்திய அரசுக்கு எதிராக வெளிப்படையான கோரிக்கைகள் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ இதில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்குது. இதை பாருங்கள், நீங்களே சொன்னீங்க, தொலைக்காட்சி, வானொலி, மின்னணு ஊடகத்தில் தன் பெயரை தெரிவிக்காமல் பெயரை தெரிவித்து கற்பனையாக மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகள் தற்போதைய கொள்கைகளை பற்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுபோல் அரசின் கொள்கைகளை விமர்சிக்கும் விதமாக யாரும் தூண்டி விடுவதும் அரசின் செயல்பாடுகளையும் குறைகளையும் விமர்சிப்பதும் கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் விமர்சிக்க கூடாது? இல்லை, அது அடுத்தாப்புல சொல்கிறேன். அதாவது ரொம்ப கிளியர் கட்டாக ஷானவாஸ் சொன்ன மாதிரி உறுப்பினர்களின் நலன்களை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் ட்ரேட் யூனியன் இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. இதில் 3 மிக முக்கியமான விஷயம். இண்டிவிஜுவலாக தான் பேரில் அல்லது தூண்டிவிட்டு கற்பனை பேரில் ஊடகங்கள், தொலைக்காட்சியில் இதில் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இரண்டாவதாக வெளிப்படையான கோரிக்கைகள்னு சொல்லியிருக்காங்க கொள்கைகளை பற்றி. ஏற்கனவே ஃபண்டமெண்டல் ரூல்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய ஃபண்டமெண்டல் ரூல்ஸ் ஒர்க்கில் ஒரு 130 ரூல் இருக்குது. அந்த 130 ரூலில் ஒரு அரசு ஊழியன் என்பவன் 24 மணி நேரம் அரசு ஊழியன்,
முழுமையாக அரசு யூனியன். அவனுடைய கோரிக்கைகளை சொல்லுவதற்கு, கேட்பதற்கு, அதற்காக போராடுவதற்கு அவனுக்கு ஒரு யூனியன் இருக்குது. அந்த யூனியன் மூலமாக அரசுக்கு அவன் போராடலாம். இதில் சொன்னது முழுசா இண்டிவிஜுவல்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் நான் படிச்சேன். ஊழியர் சங்கங்களுக்கு மத்திய அரசு எச்சரிக்கைன்னா சங்கங்கள் அதாவது அரசினுடைய கொள்கை திட்டங்களை நேரடியாக பேசுவதற்கு அந்த அமைப்பு இருக்கு. ஊடகங்கள்ல போய் பேச வேண்டிய எளிமையான கேள்வி என்னன்னா, அரசு கொள்கையும் கோட்பாடும் செயல்பாடுகளும் வேறுபடும். இப்ப நீங்க தலாக் தொடர்பாக நேற்று உச்சநீதிமன்றத்தில் இந்த மத்திய அரசு ஒரு விதமான நிலைப்பாட்டை எடுத்திருக்கு. வேற ஒரு மத்திய அரசு வருகிற போது, வேற ஒரு கட்சி ஆட்சிக்கு வருகிற போது வேற ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருப்பாங்க. அது மாதிரி கொள்கை, கோட்பாடு, செயல்பாடுங்கிறதுலாம் வேறுபடும். அரசுக்கு வேறுபடும். அரசுக்கு எதிரான விமர்சனங்களை ஏன் வைக்கக்கூடாதுன்னு சொல்றீங்கன்னு கேட்கிறேன். செயல்பாடு தொடர்பான அவங்களுக்கு இருக்கக்கூடிய மாற்று கருத்தை ஏன் முன்வைக்க கூடாதுன்னு கேட்கிறேன். இல்லை, இப்போ நான் என்ன கேட்குறேன், நான் ரொம்ப சிம்பிளாக ஒரு எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப் இருக்குது. அந்த எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப்பில் பல்வேறு விஷயங்கள் தொடர்ந்து ஊதியம், போனஸு, டிஸ்மிசல், சஸ்பென்ஷன், ஒர்க் ரூல்ஸ் என்று பல்வேறு விஷயங்கள் இருக்குது. இந்த ஃபண்டமெண்டல் ரூல்ஸில் கூட 55லேருந்து 59வது சட்டங்களில் சஸ்பென்ஷன், ரிவோகேஷன், டிசிப்ளினரி ஆக்ஷன் இருக்கிறது. இப்போ நான் வேலை செய்யலை, எனக்குன்னு ஒரு தொழிலகம் வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் வேலை செய்யக்கூடியது உங்களுக்கு எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப் இருக்குது. அதில் இன்னது தான் செய்யலாம், இன்னது தான் செய்யக்கூடாதுன்னு இருக்குது. இந்த அமைப்புக்கு எதிராக வெளிப்படையாக நீங்கள் குரல் கொடுப்பது கூடாது என்பதே நீங்கள் ஏற்கனவே கையெழுத்து போட்டுட்டு தான் உள்ளார போவீங்க. சட்டபூர்வமான அரசமைப்பு சட்டத்தில் கொடுக்கக்கூடிய அத்தியாவசியமான விஷயங்கள் எல்லாம் மறுத்து இங்கே எதுவுமே சொல்லலை. மறுத்ததாக சொல்லுவது இவர், மறுத்ததாக விளக்கம் கொடுப்பது மற்றவங்க. அங்கே அடிப்படை உரிமைகளுக்கு எந்த விதமான எதிர்ப்பும் இல்லை. மாறாக ஸ்பெசிஃபிக்காக சில விஷயங்கள் சொல்லுகிறார்கள். எந்த ஒரு அரசாங்கத்துக்கும் அப்படி சொல்வதற்கு உரிமை இருக்கிறது. காரணம் அடிப்படையான இப்போ இது இராணுவ நடவடிக்கை இப்போ எடுத்தோம். ஸ்பெசிஃபிக்காக எக்கச்சக்கமான குரல்கள் அவங்க சொல்றாங்க. சில பேர் சொல்லுங்கிற போது அதை கேட்க தான் செய்யும். இந்த பகுதியை நிறைவு செய்யணும். அப்படி அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் ஒரு ஊழியர் வேலைக்கு செய்யறானா, அந்த நிறுவனம் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு அந்த ஊழியர் கட்டுப்பட்டு தான் ஆகணுங்கிறது சரிதான். அதாவது ஒன்றும் இல்லை, புரிஞ்சுக்கோ. மக்கள் நல பணியாளர்களை திமுக அரசு நியமிக்குது. அதிமுக அரசு வந்தோடனே திமுக அரசு நியமித்த ஒரே காரணத்திற்காக அவர்களுடைய வேலையை விட்டு அனுப்புது. அவர்கள் போராட்டத்தை நடத்துகிறார்கள். இப்போ அந்த போராட்டத்தில் அவர்கள் அரசை எதிர்த்து தானே பேசுவாங்க, ஊடகத்தில் தானே பேசுவாங்க. அவர்கள் போராட்டம் நடத்தக்கூடிய இடத்திற்கு ஊடகங்கள் போகும். எதற்கு போராட்டம் நடத்துறீங்கன்னு கேட்கும். நாங்கள் இதற்காக போராட்டம் நடத்துகிறோம்னு அவர்கள் சொல்லுவார்கள். அரசை விமர்சிக்க தான் செய்வாங்க. நீங்க உள்நோக்கத்தோடு அரசு செய்கிறது, திமுக அரசு எங்களை நியமித்ததுனாலேயே அதிமுக அரசு எங்களை வீட்டுக்கு அனுப்புது என்று ஒரு விமர்சனத்தை அங்க வச்சுதான் ஆகணும். வைக்காம எப்படி அந்த போராட்டத்தை நடத்த முடியும்? அப்போ இதற்கு சம்பந்தம் இல்லை. அவங்க நிரந்தரமான எம்ப்ளாயிஸ் இல்ல. ஒரு அரசு வந்தோட நியமிக்குது, அடுத்த அரசு ஒரு உதாரணத்துக்கு சொல்ல. இப்படி எல்லா விஷயத்திலையும் நீங்க எல்லா சங்கங்களையும் எடுத்துக்கலாம், நீங்க பேசலாம். அது உங்களுடைய எல்லா சங்கங்களும் போராட்டம் நடத்துறாங்கன்னு சொல்றாரு. எல்லா சங்கம் அது மாதிரி வருகிற போது அரசு நடவடிக்கை எடுத்தா அதுக்கு கட்டுப்படணுமா, கட்டுப்படக்கூடாது? இப்படி அதான், அதாவது விதிகள் இருக்குது, விதிகள் எல்லாவற்றிலும் இருக்கிறது. அப்போ நீங்க ஒரு அந்த விதிகளுக்கு முரணாக அரசே நடவடிக்கை எடுக்குது இல்லையா? அரசினுடைய திட்டங்களே அந்த தொழிலாளர்களை பாதிக்கக்கூடிய வகையில் இருக்கும்போது, அந்த பாதிப்புக்கு எதிராக குரல் கொடுக்கும் போது அது அரசினுடைய விமர்சனமாக தான் மாறும். அது விமர்சனம் செய்யாம அதை செய்யவே முடியாது. அப்ப விமர்சனமே நீங்க செய்யக்கூடாது என்பது அது சரியான ஒரு அடிப்படை உரிமைகளுக்கு இது சம்பந்தம் இல்லை. இது திரித்து கூறப்படுகிறது. அவர்களுக்கு அரசுக்கு எதிராக, குறிப்பா பாஜக எதிராக அடிப்படை உரிமைகள் சார்ந்தது மட்டும் இல்லை. எந்த ஒரு நடவடிக்கையுமே ஊதிய உயர்வோ இல்ல ப்ரமோஷன் எது சம்பந்தமாக எடுக்கிற போது இது சம்பந்தமாக அவருடைய குரல் வலைகள் தொடர்ந்து தமிழகத்தில் குழப்பத்தை ஏற்படுத்த மத்திய அரசு முயற்சி செய்கிறது அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் குற்றம் சாட்டியிருக்கிறாரு. தமிழகத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தவும் தமிழக அரசை நிலைகுலைய செய்யவும் மத்திய அரசு முயற்சி செய்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதற்கான அடிப்படைன்னு பார்க்கிற போது சுப்பிரமணியன் சாமியோட ஸ்டேட்மெண்ட் தான். தமிழகத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தணும் அப்படின்னு அவர் ட்விட்டர்ல போறாரு. உள்துறை அமைச்சருக்கும் கடிதம் எழுதுறாரு. குழப்பத்தை ஏற்படுத்த மத்திய அரசு முயற்சி செய்கிறது அப்படிங்கிறத குற்றச்சாட்டை எப்படி பார்க்குறீங்க? இது சிறுபிள்ளைத்தனமானது. ஏன்னா இது வேண்டுமென்றே சொல்லுகின்ற குற்றச்சாட்டுகள். இது இம்மெச்சூர்ட் ஸ்டேட்மெண்ட். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பிரதமர் நரேந்திர மோடி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும்போது முதல்வரை பார்த்து நலம் விசாரிக்கிறது, வியப்பூட்டுகிறதுன்னு திருமாவளவன் சொல்கிறாரு. ஆனால் நேற்றைய தமிழ்நாட்டினுடைய மிக அதிகமாக விற்பனையாகும் ஒரு பத்திரிகையில் பிரதமர் தான் அவருடைய மருத்துவ பிரதிநிதிகளையும் டாக்டர்களையும் அனுப்பிச்சு நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறார் ஒரு பாக்ஸ் செய்தி. இதுக்கெல்லாம் நான் போக விரும்பலை. மாறாக பிரதமர் ஒருவேளை வந்திருந்தால் என்ன சொல்வார்கள், ஆட்சியை கலைத்து கபலீகரம் பண்ணுவதற்கு அருணாச்சல பிரதேசத்தை போல முயற்சி செய்கிறார்கள், பயங்கரமான ஒரு சத்தத்தை போடுவாங்க. ஆக என்ன செயல்பாடுகள் செய்தாலும் அந்த செயல்பாட்டை அதற்கு இர்ரேஷனலாக
நெகட்டிவாக விமர்சனம் செய்வது என்பது ஜீன்ஸ்லேயும் டிஎன்ஏலையும் கலந்துவிட்ட கட்சிகள் தமிழகத்தில் அதிகமாக இருக்கிறதுனால இந்த விமர்சனம் செய்கிறது. பல்வேறு அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள்லாம் போயிருக்காங்க. குறிப்பாக வந்து திருநாவுக்கரசர் 2 முறை போயிருக்காரு. அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய அண்ணா திமுகவோட கூட்டணியில் இருக்குது, அவர் 2 முறை போயிருக்காரு. அதே மாதிரி வந்து அவன் சுதர்சன ஆட்சியப்பன் சொல்லுகிறார், இதுவரை வராத ராகுல் வந்துட்டு போயிருக்காரு. சுதர்சன ஆட்சியப்பன் வந்து இதில் அரசியல் இருக்கிறது அப்படின்னு வெளிப்படையாக சொல்கிறாரு. இதில் அரசியல் செய்ய வேண்டும் என்று நினைத்திருப்பவர்களெல்லாம் வரிசையாக நின்று அப்போலோ ஆஸ்பத்திரிக்கு போய் பார்த்து அரசியல் லாபங்களை எதிர்பார்த்து காத்திருந்து இந்த பழம் விழுமா விழாதா என்று கையை தொங்க போட்டு கொண்டிருக்கிறவர்களெல்லாம் எங்களை பார்த்து மத்திய அரசு குழப்பம் விளைவிக்க நினைக்கிறது என்று சொல்லுவது அபத்தமானது. ஒரு இடத்துல கூட அந்த கட்சிகள் வந்து ஆட்சியை கலைக்கணும் அப்படின்னு சொல்லவே இல்லை. இப்போ வந்து இதில் அரசியல் உள்நோக்கம் இருக்கிறதா, இதில் அரசியல் லாபம் இருக்கிறதான்னு ஒரு தொலைக்காட்சியில், இந்த தொலைக்காட்சியில் அந்த சந்திப்புக்கு அப்புறம் வருவோம். நேரடியான கேள்வி தானே, குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்தணும்னு சுப்பிரமணியன் சாமி சொன்னதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நாங்கள் தொடர்ந்து வந்து ஒவ்வொரு கட்சியிலையும் ஒரு வந்து சென்சேஷனலாக பேசக்கூடியவர்கள் இருப்பார்கள். எங்களுடைய தலைவர்கள் இருக்கிறாங்களா, வச்சுக்கிறதா? அது மாதிரி உங்களுடைய ஆசை எதுவோ அதை நீங்கள் பூர்த்தி செஞ்சுங்க. நாங்கள் வந்து வச்சுக்கிறதுலாம் இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இயல்பு, ஒரு நிறுவனத்திலேயே பல்வேறு விதமான நபர்கள் இருக்க தான் செய்வாங்க. அதே மாதிரி ஒரு பிரம்மாண்டமான அமைப்பில் ஒரு நபர் இருக்கிறார். அவருடைய கருத்துக்களை தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதை மட்டுமே எடுத்து மொத்த கட்சியும் விமர்சனம் செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் விமர்சனம் செய்யுங்க, நான் சும்மா உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஏற்றுக்கொள்வதில்லைங்கிறது நியாயமான வாதம். ஆனால் எந்த இடத்துலையுமே கண்டிக்கவே இல்லையே உங்கள் கட்சியின் தலைமை. கண்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்கவுங்க கருத்து அவங்கவுங்க சொல்கிறாங்க. ஆனால் கட்சி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை மட்டுமே எடுக்கிறது. அதற்கு மேலே அதை அவருடைய கருத்தை ஏற்றுக்கொள்வதில்லைன்னு வெளிப்படையாக சொல்லியிருக்கோம். அதற்கப்புறம் வேற என்ன சொல்லணும்? அதனால அப்படி ஒன்றும் அவசியம் இல்லை. இது வந்து மத்திய இப்போ உண்மையிலேயே தமிழ்நாடு அரசியல் கட்சிகள் தான் குழப்பம் விளைவிக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசியல் கட்சிகள் தான் செய்து குழப்பம் விளைவிப்பதற்கான முயற்சிகளை செய்யறாங்க அப்படின்னு குற்றம் சாட்டுறாங்க. நீங்க சொன்னது போல தமிழ்நாட்டில் உள்ள ஒரு கட்சி கூட குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்த வேண்டும் என்கிற ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் மிக மோசமாக இருக்கிறார் என்று சொல்லி வதந்திகளை மட்டும் பரப்பி கொண்டிருக்கிறது. வதந்தி பரப்பப்பட்டது வந்து அது அரசினுடைய நடவடிக்கைகளில் வெளிப்படைத்தன்மை இல்லாததுனால ஏற்பட்ட விளைவு. அதுக்கு அரசு தான் பொறுப்பு. அது வந்து வதந்தி பரப்பக்கூடியவர்களுக்கு வந்து அப்படி ஒரு பெரிய நோக்கம்லாம் அதில் இருக்கிற மாதிரி தெரியல. சாதாரண மனிதர்களுக்கு முதலமைச்சருடைய உடல்நிலை குறித்து தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தேவை இருக்குது, கேட்க தான் செய்வாங்க. எனவே அதில் வெளிப்படைத்தன்மை இல்லாமல் நாளுக்கு ஒரு அறிக்கை வரும்போது அந்த கேள்விகள் வரும். வெளிப்படையாக இதுதான் நிலைமை என்று அரசு முதல்ல ஒப்புக்கொண்டிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது. இதுல வந்து யாருமே இந்த உடல் நலத்தை பயன்படுத்தி, இந்த உடல் நலமின்மையை பயன்படுத்தி வந்து அரசை அகற்றணும், மேலிருந்து ஒரு ஆதிக்க அடிப்படையில் அதை வந்து கையாளணும் என்கிற குரல் எந்த கட்டத்திலையும் எங்கிருந்தும் ஒலிக்கல. இன்னும் சொல்ல போனா எதிர்நிலையில் இருக்கக்கூடிய திமுக கூட அப்படியெல்லாம் பேசல. முதல்வர் நலம் பெற்று வீடு திரும்பி வழக்கம் போல பணிகளை தொடர வேண்டும் தான் கலைஞரும் அறிக்கை விடுக்கிறாரு, ஸ்டாலின் அறிக்கை விடுக்கிறாரு. இங்க இருக்கிற அனைத்து கட்சிகளும், எதிர்நிலையில் இருக்கக்கூடிய கட்சிகள் கூட, அந்த ஆட்சியை பிடிக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய கட்சிகள் கூட தன்மையாக நடந்து கொள்கிறார்கள். யாருமே இங்க அரசியல் செய்யக்கூடிய ஒரு நிலையை பார்க்கல. எல்லாருமே அதுல வந்து மனிதாபிமான அடிப்படையில் அணுகிறாங்க. ராகுல் கூட அந்த அடிப்படையில் தான் வந்து கருத்து சொல்லியிருக்கிறார். ஆனால் காங்கிரசுக்குள்ள இருந்தோ திமுகவுக்குள்ள இருந்தோ மற்ற கட்சிகளுக்குள்ள இருந்தோ ஒற்றை குரல் கூட சுப்பிரமணிய சுவாமி மாதிரி ஒலிக்கலையே, ஒரு நபருடைய குரல் கூட. அப்போ எல்லோரும் அதை வந்து ஒரு மாந்தனை அடிப்படையில் அணுகிறாங்க. ஆனால் பாரதிய ஜனதா கட்சிக்குள்ள சாதாரண மனிதர் அல்ல சுப்பிரமணிய சுவாமி, ஒரு அதிகாரம் பொருந்திய மனிதர். அவர் ஒரு முக்கியமான முடிவெடுக்கக்கூடிய ஒரு குழுவில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர். அவர் பல முறை வெளிப்படுத்தக்கூடிய கருத்துக்கள், இவர் சொல்றாரு நாங்க புறந்தள்ளிடுறோன்னு, பல கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு சட்டமாகவும் திட்டமாகவும் நடைமுறைக்கு வரக்கூடியதை நம்ம நாள்தோறும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அவர் சொல்றது கோமாளித்தனமான ஸ்டேட்மெண்ட்னு இங்க சமூக ஊடகங்கள்ல வேணா அது வந்து நக்கல் அடிக்கப்படலாம். ஆனால் அது வந்து ஆக்கப்பூர்வமான கருத்தாக அரசினுடைய நடைமுறையில் நடக்கக்கூடியதை பல அனுபவங்களை நம்ம பார்த்திருக்கிறோம். அப்ப அவர் இன்றைக்கு சொல்றாருன்னா அது வந்து அரசினுடைய என்ன போக்கே அவர் வெளிப்படுத்துகிறார் தான் நாம புரிஞ்சுக்கணும். ஏன்னா அப்படித்தான் இருக்கிறது. இதற்கு முந்தைய ட்ராக் ரெக்கார்டு. பொன் ராதாகிருஷ்ணன் போய் பார்க்கிறாரு, தமிழிசை போய் பார்க்குறாங்க, கட்சியின் மூத்த தலைவர்கள்லாம் போய் பார்க்குறாங்க. முதல்வர் உடல்நலம் பெற வேண்டும் அப்படின்னு கூட்டு பிரார்த்தனை செய்வோம்னு தமிழிசை இங்கே ஸ்டேட்மெண்ட் விடுறாங்க. இப்போ ஒரு பக்கத்தில் முதல்வர் நலம் பெறணும்னு கூட்டு பிரார்த்தனை நடக்குது உங்கள் கட்சியுடைய மாநில தலைமை சார்பாக. இன்னொரு புறத்தில் சுப்பிரமணியன் சாமி ஆட்சியை கலைப்பதற்கு உள்துறை அமைச்சருக்கு கடிதம் எழுதுறார். இப்போ எந்த பாஜக சொல்றதை எடுத்துக்கிறது, எதை சொல்றதை நம்புறது, எப்படி புரிஞ்சுக்கிறது இதை? இல்லை, இப்போ சுப்பிரமணிய சுவாமி வந்து ஜெயலலிதாவுடன் மிக நெருக்கமாக இருந்தார். சுப்பிரமணிய சுவாமி ஜெயலலிதாவுக்கு மிக எதிர்ப்பாக மாறினார்.
வைகோ வந்து ஜெயலலிதாவை பேசிய பேச்சுக்கள் வந்து அச்சிலேற முடியாத பேச்சுக்கள். ஆனால் இன்றைக்கு வந்து இயற்கை எண்ணெயை அருள் புரிந்து அவர் வர வேண்டும் என்று சொல்லுகிறார். முந்தைய பேச்சையும் இந்தைய பேச்சையும் நாம் எடுத்து பேசுவது என்பது அவர்களுடைய குணம் என்று மட்டுமே எடுத்துக்கொள்ள முடியும். ஏன்னா எப்பொழுதுமே மிக உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடிய ஒரு வைகோ. அந்த உணர்ச்சி வசப்பட்டு பேசி அதில் வந்து தேர்தல் நேரங்கள் எல்லாம் அவர் எவ்வளவு தூரத்திற்கு உங்களுக்கு நிறைய செய்தி கொடுத்தாருங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். அதனால் அதே மாதிரியான ஒரு கேரக்டர் சுப்பிரமணிய சாமி. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி இன்று வரை இந்த அரசாங்கம் வந்து இல்லை, நீங்கள் அதை வந்து அவ்வளோ எளிமையாக நீங்கள் அந்த கடந்து போகிறீங்க. திரு ஷானவாஸ் சொன்னார் இல்லையா, சுப்பிரமணிய சாமி சொல்றத எந்த அளவுக்கு விமர்சனங்கள் பண்ணாலும் அவர் சொல்றது நிறைய நேரங்களில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, சட்டங்களாக கொண்டு வரப்படுகிறது, திட்டங்களாக நிறைவேற்றப்படுகிறது. ஒரு அதிகாரமிக்க கூடிய ஒரு பொறுப்புல அவர் இருக்கிறாரு அப்படிங்கிறத நீங்க வந்து ஏத்துக்கிறீங்களா, நிராகரிக்கிறீங்க? அதிகாரம் இருக்கிற பொறுப்பில் அவர் இல்லை, ஆனா அதிகாரத்தோட இருக்கிறார். இல்ல அதாவது குற்றச்சாட்டு சுமத்த வேண்டும். அதாவது ஒண்ணுமே இல்லாதவர்களே ஊதி ஊதி பெருக்குவார்களாம். சுப்பிரமணிய சாமி மாதிரி ஆள் இருந்த சானவாசங்களாம் என்ன இப்ப பல்வேறு விஷயங்கள்ல பேசக்கூடிய இடத்தில் இல்ல. அதான் நான் சொல்றேன், சுப்பிரமணிய சுவாமி அரசையே வழிநடத்தக்கூடிய இடத்தில் இருக்கிறார்கள். சுப்பிரமணிய சாமிக்கு கட்சியில் என்ன கண்டிஷன் இருக்கு, பொறுப்பு இருக்கு, எவ்வளவு வலிமை இருக்கிறது என்பது ஷானவாசுக்கு தெரிந்த அளவுக்கு எனக்கு தெரியலன்னு சொன்னா யார் ஏற்றுக்கொள்வார்கள்? அதை பத்தி நான் வரல. என்ன இன்னொரு சந்தேகம்னா, நீங்க புறந்தள்ளுறோம்னு சொன்னீங்க இல்லையா, எங்கேயுமே உங்க கட்சி தலைமை வந்து இந்த கருத்தை புறந்தள்ளுறோம்னு சொல்லவே இல்லை. நாங்க அதுக்கு பதில் சொல்வதற்கு விருப்பம் இல்லைன்னு கடந்துதான் போறாங்களே தவிர அந்த கருத்து தவறானது அப்படின்னு ஆணித்தரமாக எங்கேயுமே உங்க கட்சி தலைமை இந்த வாதத்துக்கு நான் வரவில்லை. காரணம் என்னவென்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஸ்டைல் அப்படி. பாரதிய ஜனதா ஸ்டைல் வந்து நேரடியாக கட்சிக்குள்ள கூப்பிட்டு கண்டிப்பும் பேசும். எந்தெந்த இடத்துல எந்தெந்த மாநாடுகளில் செயற்குழுவில் பேசப்பட்டதுங்கிற விஷயத்தெல்லாம் நான் இங்கே பேச முடியாது. மாறாக அவர் ஸ்டைல் அது. உங்களுக்கு லாபம் நிறையா நீங்கள் பேசலாம். கட்சி அப்படி இல்லை என்பதை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம் நான் சொல்லுவது, தமிழ்நாடு அரசியல் கட்சியினுடைய நிலைமையை பாருங்க. இப்போ ஷானவாஸ் வந்து ரொம்ப நல்ல புள்ள மாதிரி பேசுகிறார். இப்போ மிக மோசமாக அவருடைய பிரதமர் முதல்வருடைய ஹெல்த் விமர்சிக்கப்பட்டது. எவ்வளவு பெரிய கண்டனங்கள் சொன்னாங்க. முதல்வர் வெஜிடபிளாக கிடக்கிறார், அவர் ஆள் அல்ல, பின்னால் ஆளுகிறது, உடனடியாக அறிக்கை வேண்டும், மறைக்கிறார்கள். எவ்வளவு விவாதங்கள். அத்தனையும் தூண்டியவர்கள் யாரு? இவர்கள், இவருடைய கட்சியை சார்ந்தவர்கள், எதிர்கட்சியை சார்ந்தவர்கள். ஸ்டாலின் பேசாத பேச்சா, வைகோ பேசாத பேச்சா, திருமா பேசாத பேச்சா, இவர்கள் எல்லாம் இவ்வளவு விமர்சனம் செய்த பிறகு இன்னைக்கு என்ன நல்ல பிள்ளையான நடிப்பு, திடீரென நடிப்பதுக்கு? ஆனால் பாரதிய ஜனதா கட்சி ஏதாவது விமர்சனம் செஞ்சுச்சா? அவருடைய ஹெல்த்தை பத்தி ஏதாவது விமர்சனம் செஞ்சுதான்? அறிக்கைகள் கொடுக்கிறார்கள், அவர் விரைவில் குணமாக வேண்டும் என்பதை பற்றி மட்டுமே நாங்கள் பேசணும். இப்போதுமே அரசமைப்பு சட்டத்திற்கு உட்பட்ட விஷயத்தில் கவர்னர் வந்தார், பார்த்தாரு, என்ன செய்யணுமோ செய்யறோம். இதை விட்டுவிட்டு அரசியல் லாபம் தேடுவதற்கு வரிசையில் நிக்கிறீங்க. சுப்பிரமணிய சாமி எந்த ஸ்டேட்மெண்ட்மே சொல்லாத போது இந்த விமர்சனங்கள் வந்திருந்தா பரவாயில்ல, நாங்க எதுவுமே சொல்லலன்னு நீங்க சொல்லிடலாம். ஆனா சுப்பிரமணிய சாமியோட ஸ்டேட்மெண்ட்டை சேர்த்தே பார்க்கிற போதுதான் இவ்வளவு கேள்விகள் வைக்க வேண்டியது. இல்ல, கார்த்தி சுப்பிரமணிய சாமியை மட்டுமே வைத்து இந்த விவாதத்தை கொண்டு போகணும்னா நான் அதுக்கு தயாரா இல்லை. ஆனால் அதை விட்டு மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டினுடைய கட்சிகள் அரசியல் நடத்துகின்றன. அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் வாசலில் வரிசையாக நின்று இன்றைக்கு விசாரிப்பவர்கள் நேற்று வரை என்ன சொன்னீர்கள்? நேற்று வரை அவருக்கு எவ்வளவு களம்பம் கற்பிக்கின்றவாறு மெடிக்கல் ரிப்போர்ட்டே தெரியாமல் இப்போது திடீரென வரிசை போடுகிறீர்களா அல்லது ஏதாவது எதிர்பார்த்து கூட்டணிக்காக காத்திருக்கிறீர்களா? நீங்க அந்த சந்தேகத்தை தெரிவிச்ச பிறகு அந்த கேள்வியை நான் இவர்கிட்ட கேட்டேதான் ஆகணும். நம்ம பாரதிய ஜனதா மீது பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள் வைக்கிறோம். ஏன் சுப்பிரமணிய சாமி இப்படி பேசுறாரு, தமிழிசை அப்படி பேசுறாங்களே, மாறி மாறி நம்ம கேள்வி கேட்கிறோம். வைகோ வந்து இடைக்கால முதல்வர் தேவையே இல்லை அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. ஆனா நீங்க இடைக்கால ஏற்பாடு வேணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இடதுசாரி கட்சிகளும் வந்து இடைக்கால முதல்வர் தேவையில்லை, அது ஒரு கூட்டு அமைப்பு, அது முடிவெடுத்துக்கட்டும். அப்போ உங்க மக்கள் நல கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய தலைவர்களே வெவ்வேறு குரல்ல தானே நீங்க பேசுறீங்க. அதாவது எங்கள் தலைவர் மிக தெளிவான ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு வந்து ஒரு காவிரி உட்பட பல பிரச்சனைகளில் முதல்வருடைய உடல்நலமின்மையை கருத்தில் கொண்டு தமிழ்நாட்டிற்கு எதிரான முடிவுகள் மத்திய அரசுல எடுக்கப்படுறது மாதிரியான போக்கு நமக்கு வெளிப்படையா தெரிய ஆரம்பிச்சதுனால இடைக்கால ஏற்பாடு வார்த்தையை முதல்வர்ங்கிற வார்த்தையை ஏன் பயன்படுத்தல? அவசியமாக முதல்வர் இருக்கிறார். முதல்வர் வந்து இல்லாத இடத்துல தான் முதல்வரை பத்தி பேசணும். முதல்வர் இருக்கும்போது அவர் வந்து முடியாத நிலையில் இருக்கும்போது அதை கவனித்துக் கொள்வதற்கென்று அரசை நடத்துவது அதிகாரிகள் நடத்தக்கூடாது.
உள்துறை செயலாளர் நடத்துறது, தலைமைச் செயலாளர் போய் பார்ப்பது, இதுதான் வந்து ஒரு மக்கள் பிரதிநிதிகள் செய்ய வேண்டியதை ஒரு அதிகாரிகள் செய்யக்கூடிய நிலை இருக்குது. எனவே அதை தெளிவுபடுத்துங்க. உங்களிலிருந்து யார் இதை செய்ய போறாங்க? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதியை நீங்க அடையாளப்படுத்தி இவர் பார்த்துப்பார் என்று சொல்லுங்கள் தான் நாங்க சொல்றோம். அதுதான் சொல்ல முடியும். ராஜாவும் வேண்டாம், அதுதான் சொல்ல முடியும். வைகோவும் வேண்டாங்கிறாரு, இவங்க மட்டும் தனியா வருது. வைகோ அந்த கருத்துல தான் சொல்றாரு. நீங்க முதலமைச்சர் இன்னொரு முதலமைச்சரை நியமிங்க அப்படின்னா ஒரு முதலமைச்சர் இருக்கும்போது எதற்கு இன்னொரு முதலமைச்சர் என்கிறார். இப்படிதான் வைகோடைய ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறேன். எங்கள் தலைவர் சொல்வது அதுதான். அது பெரிய முரண்பாடான விஷயங்கள் கிடையாது. அதிகாரிகள் நடத்தக்கூடிய ஒரு நிலை வந்துடக்கூடாது. அதிகாரிகள் நடத்துவது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானதா மாறிடும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் நடத்தணும். அப்ப அமைச்சர்கள் இருக்கிறாங்க, யாரோ ஒருத்தரை நீங்க அடையாளப்படுத்துங்க, இவருடைய ஒரு தலைமையில இது நடக்கும், இவர் இதை கவனிச்சுப்பாரு அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை செய்யுங்க என்பதுதான் எங்களுடைய ஸ்டேட்மெண்ட். இப்போ ஒலிக்கின்ற போது அதை ஏற்றுக்கொள்ளாமல் எவ்வளவு சாதாரணமாக சர்வசாதாரணமாக அதை சப்பக்கட்டு கட்டி மாற்றுக்குரல் ஒலிக்கிறது. அவர்கள் அப்படியே என்டையர்லி டிஃபரெண்ட் விஷயங்களை சொல்லுகிறார்கள். ஆனால் மிக சாதாரணமாக அதை வந்து மூடி மறைக்கக்கூடிய மக்கள் இதை வந்து பார்த்து கொண்டு எங்கள் அறிக்கை வந்து முதலமைச்சரை நியமிங்கள் அப்படின்னு கேட்டிருந்தா நம்ம அதுக்கு இடைக்கால ஏற்பாடுனா என்ன பேரு? அதுக்கு உங்களுடைய அடுத்த வரிய படிங்க. அதிகாரிகள் இன்றைக்கு நடத்தக்கூடிய கவர்னரை போய் தலைமைச் செயலாளர் பாக்குறாரு, அதிகாரிகள் பாக்குறாங்க. அப்ப அதிகாரிகளுக்கு மேல யார போடுவாங்க? அதுதான் நீங்க அதிகாரியை போட போறீங்களா, தேர்ந்தெடுக்கப்பட்ட மந்திரியை போட போறீங்களா, இல்ல டெபுட்டி சீஃப் மினிஸ்டர்? அப்ப நீங்க இடைக்கால ஏற்பாடு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் இருக்கும்போது அவர்களை நீங்க ஒருத்தர் அடையாளப்படுத்துங்க. என்ன பேர் கொடுப்பீங்க? அதுதான் நான் சொல்ல வரேன். அப்ப நீங்க வந்து மாற்று ஏற்பாடு செய்யணும்னு சொல்றது ஜெயலலிதாவுக்கு மாற்றாக இன்னொரு ஆளுங்கிற உண்மையை மறைத்து இப்ப மாத்தி இந்த மாதிரி அதுக்கு விளக்கம் கொடுக்குறீங்கன்னு எடுத்துக்கலாமா? அப்படி அல்ல. அது மிக தெளிவாக அந்த அறிக்கை இருக்குது. இப்ப இதுல என்னன்னா, இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் இப்ப வந்து அரசியலுக்காக போய் முதலமைச்சரை பாக்குறாங்க அப்படின்னா, இப்ப ஸ்டாலின் போய் பாக்குறாரு, அவரு என்ன எந்த அரசியலுக்காக பாக்குறாரு? கூட்டணி வைக்க பாக்குறாரா? அப்ப திமுக அதிமுக கூட்டணி வைக்க போகுது. அவங்கள்ட்ட ஒரு தெளிவான வார்த்தை இருக்கு. தற்காலிக முதல்வர்னு ஒரு வார்த்தையை பேசுறாங்க, இடைக்கால முதல்வர்னு பேசுறாங்க. ஆனா திருமாவோட அறிக்கையில அந்த மாதிரி ஒரு வார்த்தை இல்ல. இடைக்கால ஏற்பாடுன்னு ஒரு பொத்தாம் பொதுவான வார்த்தை இருக்கே, அதை தான் மீன் பண்ணல. அதை வந்து அவர் சொல்ற மாதிரி அதிகாரிகளுக்கு மேல அதிகாரிகளை போட போறீங்களா? அதை வெளியே இருந்து நாம முடிவு செய்ய முடியாது. அது இன்றைக்கு அதிமுக முடிவு செய்ய வேண்டிய விஷயம். அது அதிமுகவுடைய ஒரு பிரச்சனை. அதிமுக மேல ஒரு ஆளை போடுங்க. நீங்க இந்த அதிமுகவுடைய மேலாளர்கள் அதிமுகவுக்கு உள்ள இருந்தே நீங்க ஒரு அதிமுக முடிவெடுக்கணும்னு சொல்றேன் இதுல. ஏன்னா அதிமுக நடத்தப்படுகிற ஆட்சி இது. அதிமுக தான் இதுல முடிவு எடுக்கணும். வெளியே இருந்து நாம இதுல வந்து ஒரு கருத்தை தான் நம்ம சொல்ல முடியும். அப்ப அந்த அடிப்படையில நாம வந்து ஒரு கருத்தை தான் ஃப்ளோட் பண்றோம். இல்ல அப்ப தெளிவான முறையில் இருக்காங்கன்னு ஒத்துக்கறாங்களா? விஷயத்துல அதிமுகவே முடிவெடுக்கட்டும், எங்களுக்கு எந்த விதமான கருத்தும் இல்லைன்னு தெளிவாவே சொல்லி இருந்திருக்கலாமே. அதாவது ஒரு ஸ்திரத்தன்மையற்ற நிலை உருவாகுது. பல பிரச்சனைகள்ல வந்து குழப்பம் விளைவிக்கிற சூழல் உருவாகுது. எனவே அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கிற வகையில் அரசினுடைய ஒரு தெளிவான பதில் இதுல வேணும் அப்படிங்கிறது ஒண்ணுதான் இதுல எங்களுடைய ஸ்டேட்மெண்ட். தெளிவான முடிவு எடுக்க வேண்டும் என்று தெளிவற்ற முறையில் சொல்றாங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்ற இரு விருந்தினர்களுக்கும் மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.